அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு பெருசா பேசுறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா போயிருச்சு, வந்தே மாதரம் முதல்ல வந்துச்சு, ஏன் அப்படின்னு. அதாவது விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிப்ரவரி மாசம் வந்தே மாதரம் பாடலும் தேசிய கீதமும் சமமாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன போய் தான் வந்தே மாதரம் பாடல் முதலில் ஒலிக்கப்பட்டது. அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது வந்துட்டு சமூக வலைதளத்துல தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடம் போயிருச்சு, 4ஆம் இடம் போயிருச்சு, தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றவன் ஃபுல்லா யாருன்னு பார்த்தா, அவன் பேரே தமிழ்ல கிடையாது, அவன் தமிழ்நாடே கிடையாது, அவன் இந்தியாவே கிடையாது. அவ்வளவு சொல்ல போறேன். முகலாயர் வம்சங்கள் அவங்க சொல்றேன் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து நீங்க வந்துட்டு மதிக்கப்படல அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், தமிழ் கடவுள் முருகன் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படும் பொழுது தமிழ் கடவுளுக்கு குரல் கொடுக்காத நீங்கள் எப்படி தமிழ் பற்றாளாவீங்க? நீங்க தமிழ் பற்றாளரா? கிடையாது, யாரும் கிடையாது. விஜய் அவர்கள் தன்னுடைய பாதையில தெளிவா போயிருக்காரு. இந்தியன்ல இந்துவோ கிறிஸ்துவோ முஸ்லீமோ 3 பேருக்கும் சமூக நீதி அடிப்படையில் போற ஒரே ஆட்சியா அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பதவியேற்றதுல ஒரு ஐயரும் பதவியேற்றுக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவரும் பதவியேற்றுக்கிறாரு அமைச்சரா, ஒரு முஸ்லீமும் பதவியேற்றுக்கிறாரு. அப்ப அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்து கொண்டு போறாரு. உங்களுக்கு ஏன் எரியுது? தமிழ வளர்த்தீங்க, தமிழ் காண்டி 300 கோடி ரூபாய் ஒதுக்கினீங்க, செந்தமிழ் நாடு, செந்தமிழ் தமிழ் தமிழ் தமிழ்னு உயிரை விட்ட எல்லாருமே இன்னைக்கு வாஸ் அவுட் ஆகி டெபாசிட் இழந்து போயிருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாடு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, ₹1,00,000 கொடுத்து ஹிந்தி படி, ஆனா ஓசில நீ ஹிந்தி படிக்க கூடாது அப்படின்னு தெளிவா நீங்க சொன்ன அரசியலையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப விஷயத்துக்கு வரேன். வந்தே மாதரம் பாடல் முதல்ல ஒழிக்கப்பட்ட காரணம் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின்படி, மத்திய அரசு வகுத்த சட்டத்தின்படி முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றார், அவ்வளவுதான்.